ரிலேட்டிவ். ஸோ மனோ வந்து ஒரு வாரமாக என்ன பண்ணாரு அப்படிங்கிறது அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நேற்றுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியுமான்னா தெரியாது. நேற்றுக்கு நைட் என்ன பண்ணீங்கிறது உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியுமான்னா தெரியாது. பட் யாரோ ஒருத்தருக்கு எல்லாம் தெரியும். கடவுளை விட்டுங்க, அதை விட்டு யாருக்கு எல்லாம் தெரியும்? உங்கள் ஃபோனில் இருக்கிற கூகுளுக்கு உங்களை பற்றி எல்லாமே தெரியும். எங்க போனீங்க, என்ன பண்ணீங்க, எந்த இடத்துல எவ்வளவு நேரம் இருந்தீங்க, எவ்வளவு நேரம் நீங்க வாக் பண்ணீங்க, என்ன சாப்பிட்டீங்க, நீங்க எந்த பேங்க்ல டிரான்சாக்ட் பண்றீங்க, அந்த பேங்கோட பேலன்ஸ் என்ன, உங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, நீங்க ஸ்கூட்டர்ல போறீங்களா, பைக்ல போறீங்களா, எவ்வளவு நாள் கொடுத்த பெட்ரோல் போடுறீங்க, எல்லாமே கூகுளுக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க யூடியூப்ல எல்லா வீடியோ எல்லாமே ஃப்ரீயா பாக்குறீங்க இல்லையா? அது எல்லாமே என்னன்னா கூகுள் உங்க டேட்டாவை வாங்கி உங்க டேட்டாவை எல்லாருக்கும் வித்துருவாங்க. அதுதான் கூகுளோட வேலை. இட் கீப்ஸ் செல்லிங் டேட்டா. இன்னைக்கு எல்லா கம்பெனிஸும் அந்த டேட்டாவை வாங்குறாங்க. ஏன்னா அந்த டேட்டா will give you insights about the customer. உங்களோட ஸ்பெண்டிங் பேட்டர்ன், நீங்க எங்க போறீங்க, என்ன பண்றீங்க, இதெல்லாம் அனலைஸ் பண்றதுக்கு பேங்க்ஸ்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, மெஷின் லேர்னிங் வந்துருச்சு, டீப் லேர்னிங், ஜெனரேட்டிவ் ஏஐ, இந்த மாதிரி நிறைய கேப்பபிலிட்டிஸ் வந்துருச்சு. இதெல்லாம் மெஷின் ப்ராசஸ் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே ஒரு பர்சனல் இன்ட்ராக்ஷன் இருந்தால் தான் இந்தியன்ஸ்க்கு இன்னும் பிடிக்குது. அதனால தான் நாங்களும் வந்து இன்னும் ஸ்டாஃப் எடுத்துருக்கோம். ஏன்னா ஸ்டாஃபே தேவையில்லை, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு எல்லாமே மிஷினே பண்ணிடும். பட் ஸ்டில் இந்தியன்ஸ்க்கு ஒரு கம்ஃபர்ட் என்ன இருக்கும்னா, நம்ம ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அந்த கம்ஃபர்ட் கிடைக்கும். ஸோ அந்த உங்களோட ரோல் வந்து கஸ்டமர்ஸை சர்வீஸ் பண்ணணும், பிரான்ச்சில் அவங்களை எஜுகேட் பண்ணணும். எப்படி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்விக்கி சொமேட்டோ வந்து உங்களுக்கு ஒரு இந்த வாரம் என்ன நீங்கள் சாப்பிடணுங்கிறத முதலே சொல்லுதோ, இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகிருக்கு இல்லையா, இந்த படம் ரிலீஸ் ஆகிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு உண்மை சொல்லுறது நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு ஓப்பன் ஆகுது, இந்த ஸ்க்ரீன்ஸ்ல எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் பேங்கிங்கும் ஆகிடுச்சு. ஆஸ் அ ஸ்டாஃப் இந்த பேங்க் உங்கள் வேலை வந்து அந்த டேட்டாவை பார்த்து முதல்ல பேங்கிங் எப்படி இருக்குது அப்படின்னா, பேங்க்குள்ள யார் வருவாங்களோ அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு இருக்குது. இன்னைக்கு எப்படி பேங்கிங் மாறிடுச்சு அப்படின்னா, ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ வில் பி ஹேவிங் பேங்க் அக்கவுண்ட்ஸ், ரைட்? கடைசியா எப்ப பேங்க் போயிருக்கீங்க? வருஷத்துக்கு எத்தனை தடவை நீங்க பேங்க் போறீங்க? எல்லாரும் 1 or 2 டைம்ஸ்ல தான் போயிருக்கோம். இன்னைக்கு ஏடிஎம்ல போய் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ அதுக்கும் வேலை இல்லாம ஆகிட்டாங்க. நம்ம போன் இருந்தா போதும், என்டையர் பேங்கிங் டிரான்சாக்ஷன் யார் எடுத்து அப்படின்னு முதல்ல யாருமே கூட்டமே வரல அப்படின்னா எனக்கு இருக்கு ஆளு சர்வீஸ் பண்றதுக்கு எனக்கு ஆளு வேண்டியது. டேட்டா வைஸ் ஐ கேன் டெல் யூ, லைக் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு 80% ஆஃப் த கஸ்டமர் ஃபுட்ஃபால்ஸ் ஹேவ் ரெடியூஸ்ட் இன் தி பேங்க். ஆனா பிசினஸ் வந்து ஒரு 300% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. யாரும் கஸ்டமர் உள்ளுக்கு வரதே கிடையாது, ஆனா பிசினஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த பிசினஸை க்ரோ பண்ணணும் அப்படின்னா நம்ம கஸ்டமர்கிட்ட கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருக்கணும். as a customer service executive you will have to talk to customers and also உங்களுக்கு டார்கெட்ஸும் இருக்கும். இவ்வளோ டெபாசிட்ஸ் பண்ணணும், இவ்வளோ லோன்ஸ் பண்ணணும், எல்லாம் டார்கெட்ஸ் இருக்கும். அதுவும் வந்து நீங்கள் கேன்வாஸ் பண்ணணும். அங்கே தான் டெக்னாலஜி இருக்கும். யார்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், எல்லாமே உங்களுக்கு வந்து டெக்னாலஜி சொல்லிடும். அந்த டெக்னாலஜியை ஃபாலோ பண்ணி யார் டெக்னாலஜியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதோட இன்டர்பிரேஷனை கரெக்டாக எடுத்து வேலை பார்க்குறாங்களோ அவங்க வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்பாங்க. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து காலேஜ் டாப்பராக இருக்கணும், யூனிவர்சிட்டி பெஸ்ட் ரேங்க் ஹோல்டராக இருக்கணும், அதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. 60% மார்க் எடுத்தால் போதும், வேறு ஒன்றும் வேண்டியதில்லை. அரியர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தால் பரவாயில்ல, இன்னைக்கு டேட்டுக்கு அரியர்ஸ் இருக்கக்கூடாது.
யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணும்போதுல இந்த பரீட்சை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பரீட்சை. ரைட்? உங்க யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்னா எப்பவுமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செமஸ்டர் எக்ஸாம்னா உங்களுக்கு முதல்ல ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. அடுத்து என்ன கொடுக்குறாங்க? ஆன்சர் ஷீட் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சா நம்ம உங்க காலேஜுக்கே வர மாட்டோம். கண்டிப்பா ஆன்சர் ஷீட் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒயிட் பேப்பர்ஸ் தான் கொடுப்பாங்க. நீங்க தான் அதை ஆன்சர் ஃபில் பண்ணணும். ஆன்சர் ஷீட்டோட சேர்த்து தான் இந்த யூனிவர்சிட்டியும் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஓகே, தட் இஸ் வை we always say college exams வந்து உங்களுக்கு challenging where you are only knowing the questions answer உங்களுக்கு தெரிஞ்சாதான் எழுத முடியும். பட் பேங்கிங் எக்ஸாம் அப்படி கிடையாது. क्वेश्चनலயே வந்து உங்களுக்கு ஆன்சரும் இருக்கும். ஆப்ஷனல் ஆன்சர்ஸா இருக்கும். you will have to choose the right answer. சோ நீங்க ரொம்ப மண்டையை உடைக்க வேண்டியதில்லை. இந்த ஆன்சர் இருக்குன்னா அதுல எது கரெக்டான ஆன்சர்ங்கிறத சூஸ் பண்ணணும். and another thing also I can tell you, இந்த வருஷம் வந்து நாங்க 500 வேகன்சி வச்சிருக்கோம். மேடம் சொன்னாங்க செலக்டட் காலேஜஸ் தான் போறோம். இப்போ நாங்க இந்த 500 வேகன்சிக்கு நான் ஒரு பேப்பர் அட்வர்டைஸ்மென்ட் ரிலீஸ் பண்றேன். as a HR head ஆல் இந்தியா எடிஷன்ல ஒரு பேப்பர் அட்வர்டைஸ்மென்ட் ரிலீஸ் பண்ணேன்னா எனக்கு மினிமம் பெஸ்ட் மினிமம் ஓபன் அப்ளிகேஷன் யாருனாலும் சரி கொடுக்கலாம். யூஜி டிகிரி முடிச்சிருந்தா போதும். 500 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி 500 ரூபாய் கட்டி யாருனாலும் அப்ளை பண்ணலாம். அப்படின்னா இந்த 500 வேகன்சிக்கு எனக்கு குறைஞ்சபட்சம் இந்தியாவில் ஒரு 5 லட்சம் அப்ளிகேஷன் வரும் மினிமம். எனக்கு வேகன்சி என்னமோ 500 தான். அப்போ எவ்ரி 1000க்கு ஒரு ஆளுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். ஆனா நம்ம பேங்க் வந்து தமிழ்நாட்டிலே பிறந்து நம்ம ஊர்லயே வளர்ந்த பேங்க். நம்ம சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா அதுவும் வண்ணாரப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேலே நம்ம பிஸ்னஸ் இருக்கு. வேர்ல்டு வார்க்கு முன்னாடி இருந்தே ஆரம்பிச்ச பேங்க், சுதந்திரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்ச பேங்க். ஸோ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆல் இந்தியா ரெக்ரூட்மெண்ட் போகாம என்னோட ரெக்ரூட்மெண்ட்டை தமிழ்நாட்டுக்குள்ள நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன். தமிழ்நாட்டிலேயே நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன்னா அப்படின்னா நான் கொடுக்கல. 40 காலேஜுக்கு மட்டும்தான் நாங்க இந்த அப்ளிகேஷனே கொடுக்குறோம். 40 காலேஜில் இருக்கிற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இதை அப்ளை பண்ண முடியும். யூஜி ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்ட்ஸ் காலேஜ், இனி இது நீங்கள் மேக்ஸாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், பிசிக்ஸாக இருக்கலாம், எந்த ஸ்ட்ரீமானாலும் இருக்கலாம். பட் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் வித் 60% மார்க்ஸ் அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நான் வெளியில் போனேன்னா நான் 5 லட்சம் பேர் எழுதுவாங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியாயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேங்க்ல என்ன பண்ணுறோம், 40 காலேஜை மட்டும் தான் செலக்ட் பண்ணுறோம். அந்த 40 காலேஜ்லையுமே மொத்தம் 5000 பேரை தான் இந்த பரீட்சைக்கு கூப்பிடுறோம். ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்தவரைக்கும் இட் இஸ் ஒன்லி பை இன்விடேஷன். இது நம்ம கேசிஎஸ் காலேஜுங்கிறதுனால தான் நம்ம கொடுக்குறோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் மன்னார்பேட்டையில் 2 காலேஜ் கொடுக்குறோம். அது தவிர லயலா, பிஜி வைஷ்ணவா 2 இந்த காலேஜஸ்க்கு மட்டும் தான் சென்னை சிட்டிக்கே கொடுக்குறோம். எங்களுக்கு ஆல்மோஸ்ட் சென்னையில் இருக்கிற எல்லா மேஜர் காலேஜ்ல இருந்தும் அட்லீஸ்ட் இந்திய பிளாக்ல இருந்து எங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க, எங்களை ஆட் பண்ணுங்க. பட் ஆட் பண்ணோம்னா சின்ன காலேஜஸ்க்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வாய்ப்பு போயிடும் அப்படிங்கிறதுனால பர்பஸாக நாங்கள் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் 5 லட்சத்துலேருந்து நான் பணம் முதல்ல 1:1000 ஆகிடுது உங்கள் ரேஷியோ. நான் இப்போ 5000 500 எடுக்கும் முதல்ல உங்கள் ரேஷியோ வந்து 1:10 ஆகிடும். விச் மீன்ஸ் தட் இங்கே இருக்கிறதுல 10 பேர்ல ஒரு ஆள் செலக்ட் ஆகலாம். இதை இன்னும் ஃபைனலா நான் சொல்லணும்னு நினைச்சேன்னா, இந்த 5000 பேரை நான் பரீட்சை எழுத கூப்பிட்டேன்னா 1500 பேரை இன்டர்வியூ கூப்பிடுறேன். அப்படின்னா உங்கள 3ல் ஒரு ஆள் இன்டர்வியூ பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எந்த பேங்க்லையும் கிடைக்கும். ஓகே,
ஏன்னா 1:3 ஃபார் இன்டர்வியூ. ஏன்னா இன்டர்வியூ வரது உங்களோட திறமையை காட்டுறது தான். ஒரு 10 to 15 மினிட்ஸ் உங்களை எப்படி ப்ரெசென்ட் பண்றீங்க, உங்களை ஏன் பேங்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. பட் அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறது டிஎன்டி தான். 1:3ங்கிறது எந்த பேங்கிங் எக்ஸாம்லையும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஸோ தட் உங்களுக்கு வந்து இதோட வேல்யூ தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான். எனக்கு என்ன, நான் வந்து காலேஜ் பெரிய மார்க் இல்லை, என்னாலலாம் கிராக் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா தப்பு. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் யாருனாலும் கிராக் பண்ணலாம். இந்த எக்ஸாமுக்கு பாஸ் மார்க், ஃபெயில் மார்க் அதெல்லாம் கிடையாது. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினும் ஆன்சரும் இருக்கும். எவ்வளவு ஷார்ப்பா நீங்க ஆன்சர் பண்றீங்க அப்படிங்கிறது தான்